அப்போ ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இனிமேல் பட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல ரிஷபத்துக்கு. இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க ராசி எது அப்படின்னா முதல் ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையான அன்பை தேடிட்டே இருப்பாங்க. ரிஷபம்க்கு எப்பயுமே அது கேப் இருந்துகிட்டே இருக்கும். உண்மையான அன்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளோ வருடம் அவங்க என்னெல்லாம் முயற்சி போட்டாங்களோ அந்த முயற்சி எல்லாமே இப்போ வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமைதாங்க. தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணதாகட்டும், குடும்பத்தை சிதறிப்போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணதாகட்டும், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்கன்னா, அப்போ சுக்கிர ஓரையில் தாயார் வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தர்ம கர்மாதிபதியாக இருக்கிறது சனி பகவான். 9ஆம் இடத்ததிபதி 11ல் செல்லும் போது அவங்க தந்தை வழி உறவுகள் அதனால் ஆதாயம் அடைய முடியும். ஆசிரியர்களால் ஆதாயம் அடைய முடியும். 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவத்து அதிபதி பார்வை செலுத்துறதுனால குலதெய்வம் சார்ந்த அனுகிரகம் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்டமஸ்தானத்துக்கு பார்வையிடுவது மட்டும் கொஞ்சம் கெடுபலன்கள். இப்போ தான் அவங்க வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அவங்க கணவன் மனைவியாக ஒரு புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. யாரெல்லாம் இவங்க ஏமாற்றிக்கிருக்காங்களோ, யாரெல்லாம் ஏமாற்றினாங்களோ அவங்களாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் பார்த்துக்குவாங்க. இவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க இவங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஒருத்தவங்க இவங்களை ஏமாற்றிருக்காங்கன்னா கூட இவங்க எப்படி கடவுள்கிட்ட வேண்டுவாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கட்டும், பட் என் வழியில் வராமல் இருக்கிறதுக்கு வழிகாட்டு தான் சொல்லுவாங்க போல, கெட்டு போகணுன்னு வேண்டாம் மாட்டாங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி, வணக்கம். ஸோ மூன்றாவதாக நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதாக நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலேம்மா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. ராசியாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு சனி நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். பொதுவாக ஜென்ரலாக பாருங்கள், ரிஷபத்துக்கிட்ட சொல்கிறது உண்டு, சனி நல்லா இல்லை அப்படின்னா கூட, சனி நல்லா இல்லைன்னா என்னப்பா உங்களுக்கு நல்லது தான் செய்வார் சனி பகவான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அது உண்மையா அப்படின்னா சனிக்கு பாராபட்சம் அப்படின்றது கிடையாது. நான் கெட்டது செய்யணும் அப்படின்னா எல்லளவும் குறையாமல் கெட்டது செய்யக்கூடியது நான் செஞ்சுடுவேன். நல்லது செய்யணும் அப்படின்னாலே அதே மாதிரி தான், எல்லளவும் குறையாமல் நான் உனக்கு நல்லது செஞ்சிடுவேன். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ள வீடியோ இந்த காலகட்டத்தில் நீ டெவலப் ஆகணும் அப்படின்னா நான் உன்னை கை தூக்கி விடுவேன் அப்படின்ற மைண்ட் செட். அப்போ தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10க்கு அதிபன்மா. பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ உபஜயஸ்தானம் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இனிமேல் பட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல ரிஷபத்துக்கு. இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க ராசி எது அப்படின்னா முதல் ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ லாபசனி என்ன பண்ணுவான், நீ என்ன ஒர்க் பண்ணுற, என்ன தொழில் செய்கிற, அதில் பெருத்த லாபத்தை சனி பகவான் கொடுத்துருவோம். அதுக்கு நீ முதல்ல தொழில் செய்யணும் இல்லையா? அப்போ நான் ரிஷபம்ங்க, எனக்கு சனி பெருத்த லாபத்தை கொடுப்பான், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அதுக்கு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அப்படியும் நம்மளோட பிள்ளைங்க மூலியமாக வரும், நம்மளோட கணவர் மூலியமாக வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரிஷபம்மா, இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கான வருடம். ஆக நோ ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஆண்கள் அப்படின் போது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்வாங்கம்மா, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பெண்கள் அப்படின் போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் உண்டு. இன்பில்ட்டாகவே எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி இருக்க பர்சனாலிட்டிஸ். ஒரு விஷயத்த இந்த கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரோபோ மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம், அதை தரவாக வச்சு அதை பற்றி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பெரிய லெவலில் சாதிக்கலே அப்படின்னா அதுக்கு அவங்களோட குணாதிசயம் ஒரு காரணம். என்ன அப்படின்னா ஆல்வேஸ் லவ், ரொமான்டிக் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். உண்மையான அன்பை தேடிட்டே இருப்பாங்க. ரிஷபம்க்கு எப்பயுமே அது கேப் இருந்துகிட்டே இருக்கும். உண்மையான அன்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடும். அந்த உண்மையான அன்பு அப்படின்றது மேக்ஸிமம் கிடைக்கிறதுல நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த உண்மையான லவ், ரொமான்ஸு, அந்த எக்ஸெட்ரா அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த காலகட்டம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோமா, சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஈஸியாக சாதிச்சிட முடியும்.
இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேங்க, திருமணமான பின்னாடி வீட்டில் வந்து எனக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால நான் வேலைக்கு போகல அப்படி சொல்கிற ரிஷபமாக இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைய கவனிக்கிறதுலே குழந்தையோட பராமரிப்புலேயே என்னோட நேரம் போயிடுச்சு அப்படி சொல்கிற ரிஷபமாக இருந்தாலும் சரி, நான் படிக்கவே இல்லைங்க அப்படி சொல்கிற ரிஷபமாக இருந்தாலும், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க அப்படி சொல்கிற ரிஷபமாக இருந்தாலும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த காலத்தில் உங்களோட சுய ஜாதகம் தான் இண்டெக்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தொழில் அப்படின்றத ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது என்ன தொழில், உன்னோட சுய ஜாதகத்தை பார்த்து நீ என்ன தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆக அனலைஸ் பண்ணிவிட்டு நீ செஞ்ச அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸாக்ட் பீரியட் 10ல் ராகு, அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி சூப்பராக டெவலப் ஆக முடியும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? 2026 சனி பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி. இவ்வளோ வருடம் அவங்க என்னெல்லாம் முயற்சி போட்டாங்களோ அந்த முயற்சி எல்லாமே இப்போ வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அமையுது அவங்களுக்கு. தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணதாகட்டும், குடும்பத்தை சிதறிப்போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணதாகட்டும், எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. என்ன ஒன்றுனா, அவங்க வார்த்தை மட்டும்தான், அந்த வார்த்தையால் குடும்பம் சிதறும், அது மட்டும்தான் கவனம் வேணும். ஹெல்த் கொஞ்சம் லிட்டில் பெட்டு. அவங்க 7 வருடத்திற்கு அப்புறம் இப்போ ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கும், லாபத்தில் இருக்கக்கூடியதுனால. ஸோ அதனால் இப்போ அவங்க என்னெல்லாம் முன்னாடி போட்டு வச்சாங்களோ அந்த விதையை இப்போ முளைக்கிறதுக்கான அறுவடை பண்ணுறதுக்கான காலமாக இருக்குது. அதை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் அப்படியே நகர்த்தி வச்சேன். ஏன்னா சுக்கிரனோட வீடு அது. சுக்கிரன் நம்ம கொஞ்சம் சுபபோக வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு ராசி அது. என்னதான் வந்து அன்பு பாசம் அதெல்லாம் இருந்தால் கூட, பட் அந்த சுபபோக வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். சுறுசுறுப்பு இருக்கிறனால சுறுசுறுப்பு இருக்கும், பட்டு அவங்க இந்த 7 வருடம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அவங்கள சோம்பேறித்தனமாக ஆக்கிடுச்சு. அதை கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க இந்த ஆண்டு சுறுசுறுப்பாக ஏற்கனவே போட்ட விதையில் அறுவடை வர்றதுக்கான காலமாகிடுச்சு. அது எல்லாமே அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். அது எல்லாமே லாபம் கொடுக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்குது. குடும்பத்தை மட்டும் சிதறாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ரிஷபராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சிக்கு வாரம் வெள்ளிக்கிழமை வருது பார்த்தீங்களா, அப்போ சுக்கிர ஓரையில் தாயார் வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா முனீஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் ஏற்கனவே நமக்கு நல்ல லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். இன்னமும் எந்த இடையூறும், ஏன்னா இது பொது பலன் தான், இது கோச்சார பொது பலன்னும் போது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன போகுது அப்படின்றது பார்த்தா தான் தெரிய முடியும். பொதுவாக வழிபாடு எடுத்துக்கணும்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு எடுத்துக்கலாம், இல்லை முனீஸ்வரனோட வழிபாடு எடுத்துக்கலாம். வளர்க்கணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, காதல், ஒரு அழகு, கவர்ச்சி, லக்ஸூரியஸ் இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இயல்பாக அதில் கவனம் செலுத்துவாங்க. இது பலரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அப்போது அந்த ஹார்ட் ஒர்க்கை அவங்களுக்கு எது தந்தது அப்படின்னா, சனி பகவான் இயல்பாகவே இருக்கும். அப்போது 9ஆம் பாவத்துக்கு அதிபதி, 10ஆம் பாவத்துக்கு அதிபதி, தர்ம கர்மாதிபதியாக இருக்கிறது சனி பகவான். 9ஆம் இடத்ததிபதி 11ல் செல்லும்போது அவங்க தந்தை வழி உறவுகள், அதனால் ஆதாயம் அடைய முடியும், ஆசிரியர்களால் ஆதாயம் அடைய முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வேண்டின ஆசைகள்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய காலமாக அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழில் இருக்கு இல்லையா, சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு அந்த ப்ராஃபிட்டை அள்ளிட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த காலகட்டம் இது. இப்போ ரிஷபராசி ஸ்மார்ட் ஒர்க்கில் அள்ள போகக்கூடிய காலம் இது. ஒன்று என்னென்னா, ஹெல்த் ஓரியன்டாக ஃபேஸ் இருக்கு இல்லையா, முகம் சார்ந்த பகுதியில் மட்டும் சில ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஹெட்ஏக் அது மாதிரிலாம் வரும். இன்னொன்று என்னென்னா, 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவத்தை அதிபதி பார்வை செலுத்துறதுனால குலதெய்வம் சார்ந்த அனுகிரகம் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்டமஸ்தானத்துக்கு பார்வையிடுவது மட்டும் கொஞ்சம் கெடுபலன்கள், அவ்வளவுதான். மற்றபடி ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் தான் அதிகம். சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்கு சனிக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்குது. மகர ராசி நேயர்களுக்குமே ரிஷபராசிக்காரங்களை பிடிக்கும், கும்பராசி நேயர்களுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு பிடித்தமான ஒரு அன்பு, என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய ரிஷபராசிக்கு இந்த 2 ராசி நேருமே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சனி பகவான் அங்கே அதிபதியாக வரதுனால. அப்போ சனி பகவான் இவங்க ராசிக்கு 11ல் வந்து உட்கார்றாரு. 11ல் அமர்ந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான மனநிலையை கொடுப்பார். கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்க அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, ரியாலிட்டியான அன்பு. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உண்மையாக நேசிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன், ஆமாடா உன்னை தவிர யாரையும் நேசிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே
மேம் சொன்ன மாதிரி டூப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அனுபவப்பட்டாங்க. டேய் நான் எங்கே தோத்தேன் தெரியுமா, நான் உன்னை நம்பினேன், எங்கே தோத்தேன் தெரியுமா, உன் மேலே லவ் வச்சேன். அந்த வார்த்தை தான் இவங்களுக்கு பெரிய மைனஸ். ஆனால் இதுதான் மற்றவங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிஷபராசிக்காரங்கிட்ட உள்ள என்னென்ன பொருளாதாரம் ப்ளஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வா, போதும், நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இவங்களுடைய தன்னம்பிக்கை, இவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருட காலமாக காதல்லையும் சரி கல்யாணத்துலேயும் சரி பாதிப்பு அடைஞ்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக கை தூக்குறது நம்ம ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணி லவ்வபுளாக இருந்தேன், என்னை ஏமாற்றிட்டார் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ரிஷபராசிக்கு கடந்த காலங்களில் நடந்தது. ஸோ நடந்தது உண்மை என்றால் இப்போ தான் அவங்க வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அவங்க கணவன் மனைவியாக ஒரு புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. யாரெல்லாம் இவங்க ஏமாற்றிக்கிருக்காங்களோ, யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்களாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் பார்த்துக்குறாரு. இவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க இவங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஒருத்தவங்க இவங்களை ஏமாற்றிருக்காங்கன்னா கூட இவங்க எப்படி கடவுள்கிட்ட வேண்டுவாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கட்டும், பட் என் வழியில் வராமல் இருக்கிறதுக்கு வழிகாட்டு தான் சொல்லுவாங்க போல், கெட்டு போகணுன்னு வேண்ட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சந்திரன் இந்த இடத்துல உச்சம் பெறதுனால தாய் மேலே அதிக பாசம் இருக்கும். தாய் தான் நம்ம குழந்தைங்க மேலே பாசம் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க கூட இருக்கவங்க மேலே பாசம் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிருக்காங்க. ஸோ சனி பகவான் இவரை பார்க்காரு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முடிவெடுத்துக்கணும், இவங்க வாழ்க்கை முடியவில்லை, இனிமேல் தான் தொடங்குது அப்படிங்கிறத இவங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையுடன் முடிவு எடுத்துட்டு தினமும் காலை எழுந்தவுடன் உனக்காக வாழ், உனக்காக மட்டுமே வாழ் அப்படின்னு வார்த்தைகளை சொல்லி பிளஸ்ஸிங்கை கொண்டு போனாங்கன்னா ப்ளஸ்ஸாகவே இருப்பாங்க.